சார் பல குணங்களை சொன்னீங்க சார். அவர்கிட்ட நல்ல குணங்கள் தான் அதிகம், எல்லாமே நல்ல குணங்கள் தான் சொன்னீங்க. ஆனா இந்த சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அவருக்கு ஏதாவது தாக்கம் இருந்ததா சார்? ஏன்னா ஒரு விஷயம், ஒரு தாக்கம், நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எனக்கு தெரியல சார். எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை சின்ன பிள்ளையில, அதனால வர்றவங்கலாம் சாப்பாடு போடுவார், வர்றவங்களுக்குலாம் உதவி பண்ணுவார். இவருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஏழை கிடையாது, பணக்காரர். நெல் மிஷின்லாம் வச்சுட்டு ஒரு பணக்காரர் தான். அங்கேருந்து ஒரு ராஜ்யத்தா என்னமோ ஒரு வண்டி, பழைய வண்டி தான், அந்த வண்டியில் என்ன குண்டத்தூர் வரைக்கும் கொண்டு விடுவார், பைக்கில் கொண்டு விட்டு வருவார் வீட்டில். என்னது ஜாவா, அந்த வண்டியை தான் வச்சுட்டு போய் வருவார். வண்டியோட தான் இங்கே வந்திருக்காரு, மதுரையிலேருந்து வண்டியில தான் வந்திருக்காரு. வந்து அவர் ஒன்றும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் அவர் உள்ளம் அப்படி உள்ளம், யாருமே சாப்பாடு இல்லை அப்படின்னு தோணிடக்கூடாது. நீங்கள் நடிகர் சங்க தலைவர் ஜெயிச்சார்ல சார், அவர் பாட்டு வேலை நடிகர் சங்க 6 மணிக்கு மேலே அவர் பாட்டு வீட்டுக்கு தானே போவார், வீட்டுக்கு போக மாட்டார். ஷூட்டிங் முடிச்சு நேரம் அங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும் நடிகர் சங்கத்தில், அதில் சேர் போட்டு உட்காருவார். சேர் போட்டு கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். யார் யாரெல்லாம் வேலைக்கு போகல கணக்கெடுக்க வச்சு சொல்லிப்பார். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேலைக்கு போகாமல் இருப்பாங்கல்ல, அவங்க கணக்கெடுக்க வச்சு அவங்களுக்குலாம் பணம், அந்த சம்பளத்தை கொடுப்பார் சார். டெய்லி சம்பளம் எவன் கொடுப்பான்? வேலைக்கே போகாதவங்களுக்கு. வேலைக்கு போகாதவங்களுக்கு இவர் உட்காந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் படத்தில் வந்து 200 பேர் 300 பேர் போடுவார். அதாவது சும்மாவே இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. சார் அவர் என்ன சார் 5 லட்சம் 6 லட்சம் தான் சார் வாங்கினாரு. கோடி 100 கோடி 200 கோடி வாங்கினாரு. 5 லட்சம் 6 லட்சம் அதுவும் வாங்க மாட்டார், நிறைய இடத்துல வாங்க மாட்டார். சரி போலாம் அப்படின்னு விட்டுருவார். அந்த மாதிரி நல்ல மனுஷன் சார். அதனால அவர் வந்து அந்த சாப்பாடு இல்லையோ கஷ்டப்படும், அது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றி வாங்கினாங்க. அவர் மரணத்துக்காரமே துரோகம் தான். நிறைய பேர் அவரை நம்பி, அவர் என்ன சார் ஒரு படம் இப்போ உங்களுக்கு நடிச்சுக்கிட்டு இருப்பார் சார். நான் வந்து கேட்குறேன், எனக்கு ஒரு படம் உங்களுக்கு காலையில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை செய்வார். அடுத்த காலையில் அந்த கம்பெனி போவார். நான் அந்த ப்ரொடியூசர் லாஸ்ட் வர கூட அங்கேயும் போயிடுவார், இங்கேயும் வருவார், அங்கேயும் போவார், தூங்க மாட்டார். எவ்வளோ அடிச்சோம் தூங்க சார், நம்ம உடம்பு நம்மளை தவிர யார் சார் காப்பாற்ற? இல்லை பாவம், அத்தனை பேரும் துரோகி. அத்தனை பேர்னா ஒரு 85%. இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பாதிக்குதுன்னு சொல்லி ப்ரொடியூசராவது ஒரு கொஞ்சம் அந்த ப்ரொடியூசர் தெரியாது சார். அவர் தெரியும், அவர் கரெக்டாக போயிடுவார் ஷூட்டிங்கு. இன்னொரு படம் நைட்ல போகுதுங்கிறது அவருக்கு தெரியாது, சொல்ல மாட்டாரு. இந்த ஒருத்தனுக்கு உதவி பண்றதுக்காக அவர் அங்க கஷ்டப்படுவார். அவரு இரவு பகல் பாராம கஷ்டப்படுவார். நான் எவ்வளவு சொல்லுவேன், ஆனா ஒருக்கு உடம்ப பாருங்க அப்படின்னு. உடனே அண்ணி அன்னைக்கு கூப்பிட்டு அழுதாங்க, இவ்வளவு இது இருக்கீங்க நீங்க ஏன் மாஸ்டர் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ கேட்கல நீ அவரு அப்படின்னு. அவர் ரொம்ப நமக்கே ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவர்லாம் இன்னும் நிறைய காலம் உயிரோடு இருந்தால் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பார் சார். நீங்கள் நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் சங்கம் கம்பீரமாக பில்டிங் எழுப்பியிருக்காருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். நீங்கள் நடிகர் மக்கள் எம்ஜிஆரும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து வாங்கின இடம் அன்னைக்கு 1 ஏக்கரா என்ன விலைன்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு என்ன விலைன்னு தெரியும். யாரோ வித்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இடம் இல்லை, யாரோ வேற ஒரு கைக்கு போயிடுச்சு. அந்த இதை வந்து கேப்டன் பதவி வைத்தவுடனே கேப்டன் சரத்குமார், நெப்போலியன் சார் 3 பேரும் இடைவிடாது தூங்காமல் முதலமைச்சர்கிட்ட பேசி, பேங்கில் பேசி, அது என்னென்ன செட்டில் பண்ணி பல கோடி வச்சுருந்தாங்க இடம் கட்டுறதுக்காக. அது கேப்டன். அதனால தான் நான் அவரோட டெத் அன்னைக்கு சொன்னேன்,